அனைத்து மரவள்ளி சாகுபடி விவசாயிகள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. இன்றைக்கி தேதிங்க 9/3/2026ங்க. இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாங்க, போன வருஷம் இதே தேதியில் 9/3/2025 அன்றைக்கி மரவள்ளி என்ன விலை இருந்துச்சு, அதே மாதிரி இன்றைக்கி தேதிங்க 9/3/2026 அன்றைக்கி என்ன விலை இருக்குதுன்னு பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடிங்க நம்ம சேனலில் எப்போவுமே ஒரு விலை உயர்வு இருந்தால் விலை உயர்வுன்னு போடுவோங்க, இல்லை கிடுகிடுன்னு விலை ஏறுதுன்னு போடுவோம், அதிரடியாக விலை ஏறுதுன்னு போடுவோங்க. விலை இறங்கியிருந்தாலுமே விலை இறங்கிருச்சு, விவசாயிகள் கவலை, விவசாயிகளுக்கு சிக்கல், அந்த மாதிரி நிறைய தலைப்பு கொடுத்து போடுவோங்க. 2-3 பேர் ஃபோன் பண்ணி கேட்டீங்க, நாங்களாம் கிழங்கே பிடிங்கி முடிச்சிட்டோங்க, இப்போ விலை ஏறி என்ன பிரயோஜனம், யாருக்காக விலை ஏறுதுன்னு கேட்டீங்க. நீங்கள் கிழங்கு பிடிங்கி முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் மட்டும்தான் கிழங்கு போட்டிருக்கிறீங்க, நீங்கள் பிடுங்கிட்ட சீசனே முடிஞ்சுன்னு அர்த்தம் கிடையாதுங்க. நிறைய பேர் கிழங்கு இப்போ போட்டிருக்கிறாங்க, பிடுங்கிட்டும் இருக்கிறாங்க. அதனாலங்க இந்த விளக்கம் நான் கூட்டி ஃபோனில் சொல்லிட்டேன், இருந்தாலும் வீடியோலையும் சொல்லிடுறேங்க. ஏன்னா நிறைய பேர் புரிஞ்சுக்காம கூட இருக்கலாங்க. அதே மாதிரிங்க நாங்கள் கொடுக்குற தலைப்பு தான் மரவள்ளி சாகுபடி பண்ணுறவங்களாம் அப்படியே இழுக்குதுங்கிற மாதிரி சொல்கிறீங்க, ஆசையை தூண்டுங்கிற மாதிரி சொல்கிறீங்க. இன்றைக்கி எல்லா விவசாயிகளும் நல்லா சிந்திச்சு தான் கிழங்கு குச்சி ஊன்றாங்க. அவங்களுக்கு தெரியுங்க, எல்லா டைமும் இந்த சீசனில் விலை இறங்கத்தான் செய்யும். கிழங்கு பிடிங்கி முடிச்சதுக்கப்புறம் விலை ஏறுன்னு எல்லாத்துக்குமே தெரியுங்க. இது யாரையும் நம்ம குறை சொல்ல முடியாதுங்க. நாங்கள் என்ன நடக்குதோ நடக்கிறதுக்கு உண்டான தலைப்பை கொடுக்குறேங்க. இங்கே யூடியூபர் தான் கிழங்கு ஊன சொல்கிறது நாங்கள் தான், கிழங்கு ஊனன்னு சொல்கிறது நான், குச்சி போடுங்க குச்சி போடாதீங்கன்னு சொல்கிறது நாங்கள் தான் சொல்லிட்டு ஒரு தப்பான அபிப்பிராயம் வச்சுருந்தீங்கன்னா அது உங்களுடைய அறியாமைங்க. அதுக்கு நாங்கள் பொறுப்பேற்றுக்க முடியாதுங்க. நடக்கிறத என்ன நடைமுறையில் இருக்குதோ அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேங்க. எங்கள் விளக்கத்தை நாங்கள் கொடுத்துட்டேங்க. அதே மாதிரி தவறாக சொல்லியிருந்தால் மன்னிச்சுக்குங்க. வாங்க நம்ம விலையோட ஒப்பீடை பற்றி பார்க்கலாமுங்க. இன்றைக்கு தேதிக்குங்க தாய்லாந்து ஒரு பாயிண்ட்டுக்கு 350 ரூபா ஆலைக்காரர் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஒரு டன்னுக்கு 28 பாயிண்ட் அடிப்படையில் பார்த்தோம்னா 9800 ரூபா வருதுங்க. இதே கடந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இதே தேதியில் ஒரு டன்னுக்கு 7000 ரூபா தான் கிடச்சதுங்க. அதாவது 250 பாயிண்ட் தான் வந்ததுங்க. எல்லாமே அடிப்படை விலை 28 பாயிண்ட் அடிப்படையில் கொடுத்துருக்குறேங்க. அதே மாதிரி ஆவரேஜாக 15 டன்னுக்கு தான் நான் இப்போ விலையை நான் சொல்ல போகிறேங்க. போன வருஷம் நீங்கள் குச்சி போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நட்டத்தில் தான் நான் முடிஞ்சிருக்குங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கிழங்கு எடுக்கிற கூலி இதெல்லாம் ஒரு 1500 ரூபா டன்னுக்கு கழிச்சது போக நம்ம கைக்கு நிற்கிறது பார்த்தீங்கன்னா 8300 ரூபா நிற்குங்க. 9800 ரூபாய்க்கு நீங்கள் 28 பாயிண்ட் வந்துருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 டன்னா 1,24,500 ரூபா வருங்க. கிட்டத்தட்ட முட்டுவலி ஒரு 50 to 55,000 போட்டோம்னாலும் கைக்கு 69,500 ரூபா நமக்கு நெட்டாக நிற்குங்க. போன வருஷத்துக்கு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 42,000 ரூபா நம்ம சேர்த்து கிடைக்குதுங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா M4ங்க 340 பாயிண்ட்டுங்க. இன்றைக்கி ரேட்டுக்குங்க 9,520 ரூபா ஒரு டன்னுக்கு கிடைக்குதுங்க. போன வருஷம் பார்த்தீங்கன்னா 240 பாயிண்ட் தான் கிடச்சிதுங்க. 6,720 ரூபா தான் கிடச்சிதுங்க. அதே மாதிரி முள்ளுவாடி பார்த்தீங்கன்னா போன வருஷம் 330 பாயிண்ட்டுங்க. இன்றைக்கி ரேட்டுக்கு 9,240 ஒரு டன்னுக்கு கிடைக்குதுங்க. போன வருஷம் இதே காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 250 பாயிண்ட்டுங்க, 6,440 ரூபா தான் போன வருஷம் கிடச்சிதுங்க. இந்த ஒரு ஒப்பீடு இதுக்கு நாங்கள் நிறைய பேர் காலங்காலமாக குச்சி போடுற எல்லாத்துக்குமே தெரியுங்க. நம்ம கிழங்கு பிடுங்கும் போது சீசனில் விலை இறங்கும், அதுக்கப்புறம் விலை இறங்குறது எல்லாத்துக்குமே தெரியுங்க. அப்படி தெரிஞ்சாலும் நம்ம ஏன் அந்த கிழங்கு குச்சி திரும்ப ஊன்றோன்னு நமக்கும் தெரியறதில்ல. வருஷம் ஏறுன்னு பிடுங்கணுன்னு ஏறுன்னு தெரியும், ஒரு 10 நாளோ இல்லை ஒரு மாதமோ தள்ளி ஊனலான்னு யாருமே நம்ம ஏன் முன் வரதில்லைன்னு எனக்கு தெரியலிங்க. அதை நீங்கள் சிந்திச்சு பார்க்கலாங்க. ஏன் நம்ம ஒரு மாதம் தள்ளி ஊன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. அதே மாதிரிங்க ஒரு டைம் விலை ஏறுச்சுன்னா எல்லாருமே கொண்டு போய் அந்த காட்டில் கொண்டு குச்சி ஊன்றாங்க. வேறு வெள்ளாமே இல்லாத மாதிரி போய் குச்சியவே எல்லாம் ஊன்றது. அப்புறம் விலை இறங்கிருச்சுன்னா அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அது நம்மளுடைய எல்லாமே தெரிஞ்சு நம்ம அதுக்கு எல்லாமே சம்மந்தம் தெரிஞ்சு தான் நம்ம ஒரு விவசாயத்தை பண்ணுறேங்க. இப்போ அதே மாதிரிங்க ஒரு பொருளை கொடுத்துட்டா புரோக்கர் சம்பாதிக்கிறான், அதை கொண்டு போய் ஆளக்காரர் சம்பாதிக்கிறாங்கன்னா அவங்கவுங்க தொழிலில் அவங்கவுங்க போய் செஞ்சு பார்த்தா தான் அந்தந்த நம்ம கஷ்டம் என்னென்னு தெரியுங்க. இப்போ நிறைய விவசாயிகிட்ட நான் கேட்குற ஒரே ஒரு சந்தேகம் என்னன்னாங்க, உங்களுக்கு நினைவு தெரிஞ்சு உங்கள் ஏரியாவில் கிழங்கு எடுக்கிற புரோக்கர் எத்தனை பேர் வந்துருக்கிறாங்க, நீங்கள் எத்தனை பேருக்கு கிழங்கு புதுசாக கொடுத்துருக்குறீங்க அப்படிங்கிறது ஒரு சின்ன கணக்கு எடுத்துக்கங்க. அதே மாதிரி எத்தனை ஆலைகள் உற்பத்தி அதிகமாகிட்டே இருக்குதா, ஆலைகள் மூடி இருக்கிறாங்களா, அதையும் நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு கணக்கெடுங்க. ஏன்னா நம்ம சொந்த பந்தங்கள் பாதி பேர் ஆளை வச்சுருக்கலாங்க, நம்ம விவசாயம் பண்ணிட்டுருக்குறோங்க. எல்லாத்தையும் நம்ம அனுசரித்து போனால் தான் இன்றைக்கி வாழ்வாதாரங்கிறது எல்லாமே அனுசரித்து போனால் தான் முடியுங்க. போன வருஷம் நீங்கள் குச்சி போட்டிருந்தீங்கன்னா நமக்கு நஷ்டங்க. அதே இந்த வருஷம் போட்டிருந்தா ஒரு ஏக்கருக்கு நம்ம கிட்டத்தட்ட 42,000 சேர்த்து கிடைக்குதுங்க. கிட்டத்தட்ட போட்ட முட்டு வழியில் 3/4 பணம் நமக்கு இந்த வருஷம் கிழங்கு ஏறுனதில் கிடச்சிருக்குதுங்க. இதே அதுக்கு 2 வருஷம் கூட பார்த்தீங்கன்னா கிழங்கு ரேட் கிட்டத்தட்ட 20,000, 18,000, 22,000 வரைக்கும்லாம் போச்சுங்க. அந்த கணக்கு நம்ம வேண்டாங்க. இன்றைக்கி என்ன நடைமுறையில் இருக்குதோ அதை பற்றி மட்டும் சிந்திக்கலாங்க. அதே மாதிரிங்க மரவள்ளி குரூப்புன்னு நிறைய வாட்ஸ்அப் குரூப்லாம் இருக்குதுங்க. ஒரு சில குரூப்பில் நான் இருக்கிறேன், ஒரு நிறைய குரூப்பில் நம்மளால் கிடையாதுங்க. ஒரு நண்பர் நமக்கு ஸ்க்ரீன்ஷாட்டாக அனுப்பிச்சாங்க, இந்த மாதிரி நீங்கள் போட்ட வீடியோ எடுத்து எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் போட்டு நிறைய பேர் தப்பாக பேசுகிறாங்க. அது
ஒவ்வொரு விவசாயம் அதங்க அவங்க கிழங்கு பிடுங்குறது கம்மி ரேட்டு பிடுங்கிட்டாங்க அது பேசுவாங்க. எங்களுடைய கண்ணோட்டத்தில் நாங்கள் அன்னன்னைக்கு போகிற ரேட்டுக்கு தகுந்த மாதிரி உயர்ந்ததா இறங்குச்சா அப்படிங்கிறதுக்கு நாங்கள் தலைப்பு கொடுத்தா தான் சில பேர் பார்க்குறீங்க. இல்லைன்னா வந்து விவசாயத்தை எப்படி யாரும் மதிக்கிறது இல்லையோ விவசாய சேனலே யாரும் பெருசாக மதிக்கிறது இல்லைங்க. நீங்கள் வேணால் எங்கள் சேனலில் வியூஸ் எடுத்து பாருங்கள், இன்னைக்கு வரைக்கும் போட்டிருக்கிறேங்க. பெருசாக வந்து 500 600 700 வீதம் போகுங்க. எங்களுக்கு விவசாயத்துக்காக ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு தகவலை கொடுக்கணும் அப்படிங்கிறதா எங்கள் நோக்கங்க. நாங்கள் அதை கொடுத்துட்டு இருக்கிறோங்க. இப்போ நீங்கள் மரபள்ளி சாகுபடி குரூப்பில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் ஒரு சுய பரிசோதனை செஞ்சு பாருங்கள். அந்த குரூப் எடுத்து பாருங்கள். ஒரு 300 400 விவசாயி இருக்காங்கன்னா எத்தனை விவசாயி டெய்லி வந்து நான் இந்த ரேட்டு கிழங்கு பிடுங்கினா எனக்கு என் தோட்டத்தில் பிடுங்கின கிழங்கு இந்த பாயிண்ட் வந்துச்சு, இந்த புரோக்கர் பிடுங்கினான்னு சொல்லிட்டு எத்தனை பேர் அதில் பதிவு பண்ணிக்கிறாங்க பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு ஒரு 2% கூட கிடையாதுங்க. அப்போ விவசாயிகளுக்குள்ளேயே வந்து ஒரு விலையை வெளியே சொல்கிறக்கு வந்து தயங்குறப்ப அந்த குறிப்பிட்ட விவசாயம் எப்படி முன்னேறுங்க. அதனாலங்க சரியோ தவறோ உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. இந்த மாதிரி வந்து இந்த சூழ்நிலை கிழங்கு போட்டிருக்கிறேன், இவ்வளோ ரேட்டுக்கு போச்சு, இத்தனை பாயிண்ட்டுக்கு வாங்கினாங்க அப்படின்னு வெளிப்படையாக சொல்கிறதுக்கு முன்வாங்க. அப்போ தான் வந்து நம்ம விவசாயத்தை நம்ம எங்கே தவறு செய்கிறோம் அதை அடுத்த கட்டத்துக்கு நம்ம திருத்தி எப்படி எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறது வந்து எல்லாருமே கேட்டு ஒரு ஒவ்வொருத்தர் அனுபவம் தான் வந்து நம்ம தவறு பண்ணியிருக்கலாம். அந்த அனுபவம் தான் வந்து அடுத்தவங்களுக்கு ஒரு வந்து தவறு நட்ட வராமல் அவங்க அடுத்த இடத்துக்கு எடுத்து போகிறதுக்கு உதவியாக இருக்குங்க. ஏன்னா இன்றைக்கெல்லாம் விவசாயத்தை வந்து செய்கிறதுக்கு வந்து நம்ம விவசாயியே வந்து யாரும் வந்து பையனையோ பிள்ளையோ வந்து செய்கிறதுக்கு அனுமதிக்கிறது இல்லைங்க. இன்னைக்கு விவசாயினாவே பொண்ணு கொடுக்குறதுக்கு யாரும் முன் வரது இல்லைங்க. சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், அங்கே வேலை செய்யணும், இங்கே வேலை செய்யணும், இப்படி தான் எதிர்பார்க்கணும் தவிரங்க இன்னைக்கு யார் வந்து மாடுகன்னு வச்சு பால் கறக்கிறோம், யார் வந்து விவசாயம் பண்ணுறோம் அதை முதல்ல வந்து சிந்திச்சு பாருங்கள். விவசாயத்தை அழிக்கிறதே விவசாயிகள் தாங்க, மற்ற யாருமே கிடையாது. நம்ம விவசாயத்தை குழி தோண்டி நம்ம புதைக்கிறதே நம்ம விவசாயிகள் தாங்க. மாடுகன்று வேண்டாம் டிராக்டர் வாங்கி விடுன்னு இன்னைக்கு வாங்கி விட்டேங்க. கடைசியாக வந்து இன்றைக்கி குப்பை ஓடுறதுக்கு பூரா உப்பை வாங்கி காட்டை போட்டு காட்டை பூரா மண்ணை மலடாக்கி எதுவுமே வராமல் பண்ணியாச்சுங்க. அடுத்தபடியாக வந்து மாடுகண்ணை விற்றாச்சு, பாலை பூரா வந்து கண்ட கண்ட கெமிக்கல் பாலை வாங்கி யூஸ் பண்ணிட்டுருக்குறோம். ஏதோ சின்ன சின்ன விவசாயிகள் வந்து வேறு வழியே இல்லைங்கிறக்காக தான் வந்து விவசாயம் பண்ணுறமே தவிரங்க யாருமே வந்து ஒரு ஈடுபாடோடு விவசாயம் பண்ணுறது குறைஞ்சிருச்சுங்க. ஒரு காலகட்டத்தில்ங்க 2 ஏக்கர் 3 ஏக்கர் இருந்து தான் அந்த விவசாய தோட்டத்தில் விவசாயம் பண்ணி தான் வந்து பசங்க பிள்ளைங்களை இன்ஜினியர் ஆக்குனாங்க, கல்யாணம் பண்ணி வச்சாங்க, வீடு கட்டினாங்க, எல்லாம் பண்ணாங்க. இன்றைக்கி நம்ம எவ்வளோ வெள்ளாமை பண்ணாலும் பூரா வந்து உரத்துக்குமே மருந்துக்குமே கொடுத்து லாஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி மாடுகன்று கிடையாதுங்க, ஆடுகுட்டி கிடையாது, எதுவுமே கிடையாது. அதனால அது சார்ந்து நம்ம எப்படி வந்து நம்ம அடுத்து விவசாயத்தை டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சிந்திக்கணுங்க. எத்தனை டெக்னாலஜி வந்தாலும் எந்த அளவுக்கு நம்ம படித்து எங்கே போய் என்ன பண்ணாலுமே மனுஷனுக்கு சோறு முக்கியங்க. சோறு எங்கே போனாலும் கிடைக்காதுங்க, விவசாயம் பண்ணால் மட்டும்தான் கிடைக்கும். அதனால விவசாயத்தை பற்றி நல்ல முறையில் ஒரு கலந்தாய்வு பண்ணலாங்க. எல்லாருமே ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் தான் பண்ணலாம், இல்லை இந்த யூடியூப்லேயே நீங்கள் கீழே கமெண்ட்டாக போட்டால் கூட போடலாங்க. ஃபோன் பண்ணி பேசினாலும் பேசுங்க. எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நாங்கள் சொல்கிறோம், உங்களுக்கு தெரிஞ்ச நீங்கள் ஷேர் பண்ணலாம். இப்போ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 3-4 வருஷத்துக்கு உண்டான டேட்டா இருக்குங்க. நீங்கள் வேணால் எடுத்து கூட பார்த்துக்கலாம், போன வருஷம் எவ்வளோ இருந்துச்சு, அதுக்கு முந்தின எவ்வளோ இருந்துச்சுட்டு. இன்றைக்கி புதுசாக விவசாயத்துக்கு வரவங்களுக்கு வந்து ஒரு உபயோகமாக இருக்குங்க. பழைய டேட்டா என்றைக்குமே வந்துங்க ஒரு டேட்டாங்கிறது அவ்வளோ முக்கியங்க. தெரிஞ்சும் தெரியாமல் ஒரு இடத்துல டைப்பிங் மிஸ்டேக் நாங்கள் பண்ணலாங்க, சின்ன ஒரு விலை மாற்றங்கள் கொடுக்கலாம். ஆனால் மனசறிஞ்சு எந்த இடத்துலையும் தவறு செய்கிறது இல்லைங்க. தவறு செஞ்சாலும் நீங்கள் தவறாக நினச்சாலும் எங்கள் சார்பாக வந்து ஒரு மன்னிப்பை கேட்டுக்கிறேங்க. மேலும் நீங்கள் வந்து எங்களை பாராட்டினா கூட பரவாயில்லைங்க. விவசாயத்துக்கு எப்படி வந்து யாரும் வந்து ஒரு பெரிய மதிப்பு கொடுக்கறதுலையோ அதே மாதிரி தான் விவசாய சேனல் போட்டிருக்கிற எங்களுக்கும் பெரிய யாரும் வந்து பெருசாலாம் மதிக்கிறது இல்லைங்க. ஆனாலும் எங்களுக்கு வந்து விவசாயிகளுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து தினசரி நடக்கிற ரேட்டை வந்து வெளியே சொல்லணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். அதனாலங்க தினசரி விலை மாற்றத்துக்கு உண்டான மாதிரிங்க நம்ம கொஞ்சம் நல்ல அட்ராக்டிவாக டைட்டில் கொடுக்குறோங்க. அது வந்து உங்களுக்கு ஏதாவது மனசளவில் சங்கடப்படுத்தியிருந்தால் இன்னொரு முறை மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. அதே மாதிரிங்க நாங்கள்லாம் வந்து பெருசாக அனுபவம் கிடையாதுங்க. அதனால் வந்து ஏதாவது தப்பு பண்ணுறோம்னா எங்களை கூப்பிட்டு ஓப்பனாக இது மாதிரி நீங்கள் செய்கிறது வந்து கொஞ்சம் மாற்றம் பண்ணிக்கங்க, இந்த மாதிரி மாற்றினீங்கன்னா இன்னுமே வந்து விவசாயிகளுக்கு வந்து உதவிகரமாக இருக்குன்னு சொல்லுங்கள். நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு மாற்றிக்கிறேங்க. இது வரைக்கும் யாரும் பெருசாக சஜஷன்லாம் கொடுக்குறது இல்லைங்க. கீழே கமெண்ட் பண்ணுவீங்க, ஏதாவது திட்டுவீங்க, ரைட், நாங்களே கடந்து போயிடுவோம். ஆனால் ஒரு சில நாள் நாங்கள் ஃப்ரீயாக இருக்கிறப்ப வந்து இந்த மாதிரி வந்து மனசில் இருக்கிற கவலை வந்து கொட்டி தீர்த்துருவோங்க. எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.